ஹலோ மக்களே! பொன்னாங்கண்ணி கீரையை இப்படி ஒரு தடவை செஞ்சு பாருங்கங்க. டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமா இருக்கும். ஒரு கெட்டு பொன்னாங்கண்ணி கீரை எடுத்திருக்கேங்க. அதை இந்த மாரி பிச்சு தண்ணீல போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கை அளவுக்கு கொஞ்சமா சின்ன வெங்காயம் எடுத்துட்டு, அதை நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்க போறோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சு, கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு, அதில கொஞ்சமா கடுகு, கருவேப்பிலை, நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தையும் போட்டுக்கலாங்க. அது கூடவே மிளகாவையும் நான் 3 மிளகா கீறி போட்டிருக்கேன். மிளகாய்க்கு பதிலா வத்தல் கூட சேர்த்துக்கலாங்க. இது கொஞ்சம் வதங்கினதுமே கொஞ்சமா சிறுபருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. அதையுமே இதுக்குள்ளே போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பருப்பு வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாலே போதுங்க. கீரைக்கெலாம் தண்ணி தேவையே இருக்காது. ஸோ பருப்பு கொஞ்சம் நல்லா வெந்து தண்ணி வற்றி வந்ததுமே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கீரையை இது கூட சேர்த்துக்க போகிறோம். அது என்னவோ தெரியலங்க, இந்த கீரையில் உப்பு இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டாலே போதுங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டால் கூட உப்பு கரிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இந்த கீரையை நல்லா கிண்டி விட்டு வேக விட்டு நல்லா அது சுருங்கி வருங்க. பார்த்தீங்களா தண்ணி எவ்வளோ வருதுன்னு? அதனால தான் நான் தண்ணி ஊற்ற வேண்டாம்னு சொன்னேன். தண்ணியெல்லாம் வற்றி வந்ததுமே ஒரு சில்லு தேங்காவையும் ஒரு ஸ்பூன் சீரகத்தையும் கொரன்னு அரைச்சி எடுத்துருக்கேங்க மிக்சியில். இப்போ அதையுமே இது உள்ளே போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணோன்னா டேஸ்ட்டான பொன்னாங்கண்ணி கூட்டு ரெடி ஆயிருச்சு. சேனல் நேம் கீழே டச் பண்ணிங்கன்னா அன்னபாரதி அவங்களோட காமெடியான பட்டிமன்றம் இருக்குங்க. ஸோ அதையுமே மறக்காமல் போய் பார்த்துருங்க. நான் அவங்க எல்லாருமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.